ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் எல்லாம் காத்திருக்கு அப்படின்ற சர்ப்ரைஸான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். நமது ராசிக்கு மட்டும்தான் பார்க்க இருக்கிறோம். அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவராக நீங்கள் இருக்கிறீங்கன்னா இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா புதிய வீடியோக்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க. நமது தினசரி ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகளாக அது அமையும். ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே ஆதரவு தரும் அன்பர்களுக்கும் புதிதாக ஆதரவு தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க மார்ச் மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 10ஆம் நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு 5ஆம் இடத்துல மிகச்சிறப்பான வகையில் ராசி அதிபதி 7 கொடையவன் 5 கொடையவன் எல்லாமே ஒன்றாக இணைந்து காணப்படக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. இன்றைய தினம் செவ்வாய் சுக்கிரன் சனி ஆகிய கிரக சேர்க்கை 5ஆம் இடத்துல இருக்கிறது. 6ஆம் இடத்துல ராகு சூரியன் மற்றும் மிகச்சிறப்பான வகையில் புதன் பகவானும் இருக்கிறாருங்க. 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் தவிர 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நம்ம துலாம் ராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களது உழைப்பு திறமை ரெண்டுக்குமே இன்னைக்கு மதிப்பு கூடும். எனவே உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் வந்து சேருங்க. நிறைய காரியங்களை இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஏற்கனவே நீங்கள் செய்த காரியங்களின் பலன் கூட அங்கீகாரம் கூட இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. அற்புதமான ஒரு நாள். பதவிகள் உங்களுக்கு நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. சில பேருக்கு வந்து சமுதாய பதவிகள் கௌரவ பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்குங்க. இப்பொழுது உங்கள் மனதில் இருக்கக்கூடிய குலதெய்வம் சம்பந்தமான பிரார்த்தனை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அற்புதமான ஒரு நாள். உத்தியோகத்தர்களுடைய அன்பர்களுக்கெல்லாம் இந்த தினம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க. குறிப்பாக கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அலுவலக பணிகளை உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்கள் உழைப்பு வந்து இன்னைக்கு கண்டிப்பாக பாராட்டப்படும். அதற்குண்டான மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்குங்க. உங்கள் உழைப்புக்கேற்ப நல்ல ஊதியம் பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. மேலும் நல்ல வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்போது அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் எதிர்காலத்திற்காக நீங்கள் இன்றைய தினம் முக்கியமான சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பீங்க. அது தாராளமாக நீங்கள் செய்யலாம். பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க. வெளியூர் போகணுங்கிற மாதிரியான பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். இந்த மாதிரி ஆர்வமும் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. குடும்ப மகிழ்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மூலமாக உங்களுக்கும் நல்ல பெருமைமிக்க தருணங்கள் ஏற்படுங்க. ஏன்னா உங்கள் பிள்ளைகள் வளர்ச்சிக்காக நீங்கள் உங்கள் கடமை உணர்வோடு செயல்பட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பீங்க. அவர்களது கல்வி வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம் என அனைத்துமே உங்கள் மூலமாக சிறப்படக்கூடிய வாய்ப்புகள் பெறுங்கிறதுனால உங்கள் பிள்ளைகள் வளர்ச்சி அடைவதை பார்த்து பூரிப்படையக்கூடிய ஒரு நாள். உங்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் ஏற்படுங்க. அந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு தேவையான உதவிகளை செய்து தருவீங்க. வியாபாரிகளுக்கு உங்கள் வியாபாரத்தை வந்து பெருசாக மாற்ற முடியுங்க. வியாபார அபிவிருத்தி செய்வதற்கான சூழல் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்குங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொழுதுபோக்குகள் தொடர்பான செயல்பாடுகளில் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. ஆனால் நேர மேலாண்மை ரொம்ப அவசியம். பொழுதுபோக்குகளில் ஈடுபடலாம். ஆனால் அதுக்கான நேரத்தை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஆன்மீகம் சார்ந்த பக்தி நிறைந்த ஒரு நல்ல உணர்வு இன்னைக்கு உங்கள் மனதில் இருக்கிறதுனால கண்டிப்பாக சந்தோஷம் அதன் மூலமாக உண்டுங்க. துறவி போன்ற சில நபர்களுடைய ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதி நீங்கள் பெறுவதை உணர முடியுங்க. குழந்தைகள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை காட்டிருக்காங்க. எனவே குழந்தைகளை வந்து தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்தி நீங்கள் இன்னும் சிறப்பான நல்ல நன்மைகளை கண்டிப்பாக பெற முடியுங்க. உங்கள் குழந்தைகளை வந்து நீங்கள் சிறப்பாக கவனிக்கல அப்படின்னா அவருடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். அதுக்காக நீங்கள் கொஞ்சம் பணம் செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாகிவிடும். மேலும் உங்கள் குழந்தைகளுடைய ஒரு உடல் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் கவலைப்படக்கூடிய சூழல் உருவாக்கிடுங்க. அதனால் குழந்தைகள் மீது ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கணுங்க. அதன் மூலமாக உங்கள் குழந்தைகளோட செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும். தொல்லைகள் நீங்கும். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில்
இன்னைக்கு நீங்கள் கூடுதல் கவனமாக விழிப்புணர்வாக இருந்தீங்கன்னா தான் காதல் வாழ்க்கையை சிறப்பாக பராமரிக்க முடியும். ஏன்னா சில தவறான கருத்து பரிமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதன் மூலமாக இன்றைய நாள் டல்லாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிடுங்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கணுங்க. உங்கள் காதலர் சில பிடிவாதமான சூழ்நிலைகள் இருப்பாங்க. சில விஷயங்கள் ஒத்துக்காம பிடிவாதமாக அவர்கள் சொல்கிறது தான் கரெக்ட்டுங்கிற மாதிரியான சூழ்நிலை தான் இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் அனுசரித்து தான் போயாகணும். இன்னைக்கு காதல் வாழ்க்கையில் நீங்கள் கோபத்தை காட்ட வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இன்றைய தினம் மிகச்சிறப்பான ஒரு நாளாக நீங்கள் இன்றைய தினம் அதன் மூலமாக மாற்றிக்கொள்ள முடியும். உங்களுக்கு பிடித்தமானவர்கள் உங்க கூட அதிகமான நேரத்தை செலவிடணும் அப்படின்றதுல ரொம்ப கொள்கை பிடிப்போடு இருப்பாங்க. அதனால உங்க வேலைகள் சில வேலைகள் கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே இந்த தினம் நீங்க நேர்மையுடன் செயல்பட்டு தகுந்த உறவுகளை பராமரிப்பதற்கான முயற்சிகளையும் நீங்க ஒரு சேர நீங்க மேற்கொள்ள வேண்டிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். மாணவர்களுக்கு நல்ல யோகமான ஒரு நாள்கள் இன்றைய தினம். உயர்கல்வி நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்குண்டான வாய்ப்புகள் சேரும். கல்வியில மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழல் இருக்குங்க. நீங்கள் திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கான திருமண ஏற்பாடுகளை இப்போ தாராளமாக செய்யலாம். அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கான திருமண ஏற்பாடுகளை செய்வதற்கு உகந்த ஒரு நாள்கள் அதற்குண்டான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள். குடும்ப வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் பிள்ளைகளை பார்த்து நீங்கள் பெருமையாக இருப்பீங்க. நல்ல பதவி உயர்வுகள் சேருங்க. திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க திருமணமான உங்க வாழ்க்கை துணை கூட பொறுமையாக அனுசரித்து போகணுங்க. கோபத்தைலாம் நீங்க காட்டக்கூடாது. கோபம் காரணமாக தான் பிரச்சனைகள் பெரிதாகுங்கிறதுனால உங்க இல்லற வாழ்க்கையில இன்னைக்கு கோபத்தை தவிர்த்து விடுங்கள். அற்புதமான மகிழ்ச்சியான முன்னேற்றகரமான ஒரு நாள்கள், நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய பதவிகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள்கள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கி நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு கிரீன் கலர் லக்கியஸ்ட் கலராக அமைங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் நம்பர் 6 இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல முடிவு நீங்கள் உங்கள் ஃபியூச்சருக்காக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைந்து காணப்படுதுங்க. உங்கள் எதிர்காலம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகளை நல்ல முடிவுகளாக நீங்கள் எடுப்பீங்க. அற்புதமான ஒரு நாள். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய பிரார்த்தனைகளும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான ஆசைகள் எல்லாம் இருந்தது அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்து பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அற்புதமான ஒரு நாள். எதிர்கால நல்ல முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நாளுங்க. அதனால் உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையும். சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு இறை வழிபாடுகள் மூலமாக, குறிப்பாக நந்தி தேவனை வழிபடுவதன் மூலமாக நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க. மேலும் உங்கள் குழந்தைகள் வழியில் ஆனந்தம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும். அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல முன்னேற்ற பாதை பிறக்கக்கூடிய ஒரு நாள். விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் ஆர்வம் ஏற்படுங்க. உங்கள் வியாபாரத்தை பெரிதாக மாற்ற முடியும். அதற்குண்டான நல்ல சாதகமான சூழல் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க. எனவே வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணுங்க. பொழுதுபோக்குகள் தொடர்பான விஷயங்களை கூட இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படும். அதனால நிம்மதி கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.